படுத்துங்களா எங்கிட்ட இருக்கிறது சிஎம்எஃப் பட்ஸ். சிஎம்எஃப் வந்து நத்திங் பிராண்டோட ஒரு சப் பிராண்ட். அவங்களோட ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க வந்து இந்த சிஎம்எஃப் பட்ஸ் மற்றும் நெக் பேண்ட் ப்ரோன்னு ரெண்டெண்ணம் வந்து லான்ச் பண்றாங்க. அதுல இன்னைக்கு நம்ம வந்து இந்த டிடபிள்யூஎஸ் பார்ப்போம், அப்புறம் வந்து அந்த நெக் பேண்டோட விமர்சனம் போடுறேன். ஸோ இந்த சிஎம்எஃப் பை நத்திங் பட்ஸ் ஒரு அட்ராக்டிவான ஒரு பேக்கேஜ்ல வந்திருக்கு. உள்ளோட ப்ராடக்டோட டிசைன் கூட வந்து அட்ராக்டிவா இருக்கு. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2499 ரூபா. 8ஆம் தேதி லான்ச் டே ஆஃபராக வந்து 2299 ரூபாய்க்கு வாங்கலாம். நத்திங் 2A ஸ்மார்ட் போனும் லான்ச் பண்றாங்க. அது கூட சேர்ந்து நீங்க வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய்க்கு இந்த பட்ஸை நீங்க வாங்கலாம். ஸோ இப்போ இது பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 செட் இயர் டிப்ஸ் வந்து தந்திருக்காங்க. எப்பவுமே உங்க காதுக்கு உகந்த இயர் டிப்ஸ் போடுங்க, அப்பதான் வந்து நல்ல ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும் எந்த இயர்போனாலும் சரி. அப்புறம் வந்து இந்த கேஸ் இருக்கு, ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலர்ல வந்து இது பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்பவே ஒரு பிரைட்டான ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் வந்திருக்கு. இது எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஞாபகம் தான் வருது. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கான டிசைன்ல தான் இது வந்து பண்ணிருக்காங்க. கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இங்க வந்து ஒரு கிரே கலர்ல ஒன்று தந்திருக்காங்க பாத்தீங்களா, அது சுத்துது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லேனியார்டு ஐஸ் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க தொங்க போட்டுக்கலாம், எடுத்துட்டு போறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு அது பர்சனலா பிடிக்காது, பட் வேணும்னா அதை வந்து நீங்க தொங்க போடக்கூடிய ஒயரை வந்து இதுல கட்டிக்கலாம். டிசைன் வந்து கியூட்டாக அட்ராக்டிவாக இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மேட் பினிஷ்ல வந்து பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து இந்த பட்ஸ் இருக்கு. இந்த பட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த ஃபேண்டா ஆரஞ்சு கலர்ல பண்ணிருக்காங்க. பட்ஸ் ஸ்டெம்லாம் வந்து மேட் பினிஷ்ல இருக்கு. பட்ஸ்ல உள்ள இந்த பகுதி வந்து கிளாசி பினிஷ்ல பண்ணிருக்காங்க. பட்ஸ் எடுத்த உடனே பினிஷ் வந்து ஒரு பட்ஜெட் டிடபிள்யூஎஸ் இயர்போன் தானே, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கு, பட் லைட் வெயிட்டா இருக்கு. மொத்தமாக அந்த பட்ஸும் கேஸும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 52 கிராம் கிட்ட வருது. 4.5 கிராம் இருக்கும் இந்த இயர்போன். பார்க்க எப்படி இருக்கு? ஆரஞ்சு கலர் வந்து பிரைட்டான கலர் பர்சனாக எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பிரைட் கலர் நீங்க வாங்குவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷேக் பண்ணி பார்த்தேன், விக்ரஸாக கீழே விழல, மேக்னெட்டிக் வந்து நல்லாவே லேட்ச் ஆகுது. இதுக்கு வந்து நத்திங் எக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து நிறைய செட்டிங்ஸ் தந்திருக்காங்க, பட் பார்ப்போம். ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. உங்களுக்கு உகந்த இயர்பட்ஸ் போட்டுங்க, பட் வந்து நல்ல ஃபிட்டிங் தந்திருக்காங்க. இந்தியா டிடெக்ஷன் இருக்கு. ஸோ காதுல இருந்து எடுத்த உடனே பாட்டு வந்து பாஸ் ஆயிட்டு திரும்பி காதுல வைக்கும்போது கண்டினியூ ஆகுது. கண்ட்ரோல்ஸ் வந்து டபுள் டேப், ட்ரிபிள் டேப் மற்றும் லாங் பிரஸ்ல நீங்க வந்து பண்ணலாம். நீங்க வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வந்து அதை நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி மாடுக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ஆப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அது வந்து 6 செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கஸ்டம் ஈக்குவலைசர் கூட நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேஸ் பூஸ்ட் பண்ணீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. ரொம்ப ஹெவியான பஞ்சியான பேஸாக தென்படல, பட் ஒரு 2500 ரூபாய் கீழே உள்ள ஒரு இயர்பட்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க அளவுக்கான ஒரு பேஸ் கிடைக்குது. பட் அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கு. நீங்க அல்ட்ரா பேஸ் வந்து டிசேபிள் பண்ணிட்டு நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா கிளாரிட்டி நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து இந்த ட்ரபிள்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், பேஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகண்டான்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து டிஃபால்ட்டாக கிடைக்குது. அல்ட்ரா பேஸ் எனேபிள் பண்ணா பேஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. அதுலயும் வந்து ஒரு 4 லெவல் தந்திருக்காங்க. பட் பேஸ் நீங்க அதிகப்படுத்த அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது. பேசிக்கலி இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆடியோக்கு தான் டியூன் பண்ணிருக்காங்க. பேஸ் குறைவாக கேட்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து இது வந்து கொஞ்சம் டியூனிங் வந்து அதை போக்கில் தான் விட்டுருக்காங்க. பட் தேவைப்படுவங்களுக்கு அந்த அல்ட்ரா பேஸ் எனேபிள் பண்ணிட்டு அந்த லெவல்ல ஒரு 3rd இல்ல 4th வச்சீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. வந்து 4 மைக்கு தந்திருக்காங்க. நான் வந்து பேசுறேன், 2-3 கால்லாம் அட்டன் பண்ணேன். யாருமே வந்து கேட்காமலாம் இல்லை, பட் நான் வந்து வெளியே போயில வந்து கேட்டா கொஞ்சம் இறைச்சல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து டிடபிள்யூஎஸ் இயர்போன்ல இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஒரு டீசென்டான ஒரு ஆடியோ கால் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதுல கிடைக்குது. இதுல வந்து ஒரு 12.4 mm டிரைவர் வந்து உங்களுக்கு இதுல தந்திருக்காங்க. இப்போ வந்து ஏஎன்சி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக எனக்கு வந்து இந்த லோ பட்ஜெட் டிடபிள்யூஎஸ் இயர்போன்ஸ்ல ஏஎன்சி அந்த அளவுக்கு எனக்கு ப்ரொனவுன்ஸ்டாக தெரியல. ஏஎன்சிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஓவர் த இயர் ஹெட்போன் வாங்கும்போது அதுலயும் வந்து நல்ல ஹெட்போன் வாங்குங்க, ஒரு நல்ல ப்ரொனவுன்ஸ்டான வந்து உங்களுக்கு தென்படும். டிடபிள்யூஎஸ் இயர்போன்ல அந்த அளவுக்கு ஏஎன்சி கேட்காது, தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு ஏஎன்சி வந்து உங்களுக்கு இதுல கிடைக்குது. 2500 வந்து எனக்கு வந்து ஏஎன்சில வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம் நான் வைக்கிறது இல்லை. ஒரு ரொம்ப மைல்டான ஒரு ஏஎன்சி இருக்குன்னு அதை எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, அவ்வளவுதான்.
ஸோ அது வந்து எல்லா பட்ஸ்லயும் இந்த மாதிரி கேஸ் தான். இந்த பட்ஜெட்ல எந்த பட்ஸ்ல நீங்க வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ஏஎன்சி வந்து உங்களுக்கு கிடைக்கும். கேஸ்ல மொத்தமாக 35 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஒரு 6 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து நீங்க வந்து இதுல எதிர்பார்க்கலாம். ஏஎன்சி எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 25 ஹவர்ஸ் வந்து மொத்தமாக இந்த சார்ஜிங் கேஸ்ல கிடைக்குது. குயிக் சார்ஜ் இருக்கு. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 6.5 ஹவர்ஸுக்கு நீங்க பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கேஸ்ல கிடைக்குது. ஸோ இதான் வந்து இந்த சிஎம்எஃப் பை நத்திங். ஒரு ஃபங்கியான ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன்ல வந்து பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. ஃபேண்டா கலர்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கேஸ் வேற தந்திருக்காங்க. கம்பேக்டாகவும் இருக்கு. பார்க்க வந்து ஒரு கியூட்டான ஒரு TWS இயர்போன் கேஸ் சொல்லலாம். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஆடியோ குவாலிட்டி அப்படி சொல்ல முடியாது. ஒரு டீசென்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு இதுல கிடைக்குது. உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கும்னா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். சவுண்ட் செப்பரேஷன் நல்லா இருக்கு. ஸ்டேஜிங் நல்லா இருக்கு. வோக்கல்ஸ் கிளியரா இருக்கு. பேஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. பேஸ் பூஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து அதிகமாகுது. பட் இருந்தாலும் ஒரு பஞ்சியான பேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் வந்து சிஎம்எஃப் பை நத்திங். ஒரு 2500க்கு ஒரு நத்திங் பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் இது. நீங்க வந்து நத்திங் போன் வாங்குறீங்கன்னா ஒரு குறைந்த விலையில ஒரு TWS இயர்போன் வாங்கினா ஒரு 2000க்கு நீங்க சேர்த்தே வாங்கலாம். நத்திங் 2A வாங்கும்போது. இந்த TWS இயர்போன் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது தமிழை பேசு தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.